பிஎம் குளோபல் கரியர்ஸோட ஸ்காலர்ஷிப் எஸ் 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு ஆகுது யூகேல. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் இன்டேக்கு மட்டும்தான் இருக்கும். எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நிறையா டைப்ஸ் இருக்குது அதில். பட் அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸையும் தெரிஞ்சுட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் படிங்க. மற்ற ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது என்ன அப்படின்னா பிஎம் குளோபல் கரியர்ஸோட ஸ்காலர்ஷிப். எஸ், நம்மளோட ஸ்காலர்ஷிப், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஸ்காலர்ஷிப். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து பிஎம் குளோபல் கரியர்ஸோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் இது வந்து லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். லாஸ்ட் இயர் வந்து 3 பேர் வாங்கினாங்க. வெரி குட் அமௌண்ட் ஃபார் தெம். அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ் இது. அண்ட் எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட மார்க்ஸ், அவங்களோட 12th இருக்கட்டும் இல்லை அண்டர்கிராடாக இருக்கட்டும், நீங்கள் என்னெல்லாம் மார்க்ஸ் வச்சுருக்கிறீங்களோ அது வந்து ஒன் ஆஃப் தி திங்ஸ் வி கன்சிடர். அண்ட் தென் எஸ்ஏஸ் வந்து எழுதி கொடுப்பீங்க, அந்த எஸ்ஏஸை கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கப்புறமேலா எதுக்காக படிக்க வர்றீங்க அண்ட் உங்களோட ரீசன் பிஹைண்ட் தி ஸ்டடி அப்ராட் ஜேர்னி, அதுக்கப்புறமேலா என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ கிளியராக எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி, அதுக்கப்புறமேலா தே வில் ஆர்கனைஸ் இன்டர்வியூஸ். நம்ம கம்யூனிட்டியிலேருந்து ப்ரொஃபஷனல்ஸ் வந்து இன்டர்வியூஸ் ஆர்கனைஸ் பண்ணி they'll talk to you. It's a stage by stage process. It is open now. நீங்கள் straight away வந்து you can apply if you are our student. எஸ், இதுதான் வந்து முதல்ல. அடுத்த ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். யூகேல டாப் யூனிவர்சிட்டிஸில் படிங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸ்லலாம் படிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அண்ட் அதை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். பட் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, டாப் யூனிவர்சிட்டிஸில் இல்லை Tier 1 யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குதே, 32-35,000 பவுண்ட்ஸ், 35 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு ஆகுது யூகேல, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, நிறைய பேர் அதை பற்றி பேசுறதும் கிடையாது. என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப்ஸ். ஆக்சுவலாக யூகே பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, பர்டிகுலராக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஏன்னா நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, நிறையா டைப்ஸ் இருக்குது அதில். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். சரியா, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அதுக்கு முன்னாடி யூகேக்கு படிக்க வரணும், நல்ல யூனிவர்சிட்டியில், சரியான யூனிவர்சிட்டியில் சரியான கோர்ஸ் எடுத்து படிக்க வரணும் அப்படின்னா எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வில் ஹெல்ப் யூ. ஃபர்ஸ்ட் டைப் வந்து கவர்மெண்ட் ஃபண்டட் ஸ்காலர்ஷிப்ஸ். கவர்மெண்ட் ஃபண்டட் அப்படின்னா யூகே கவர்மெண்ட்டோ இல்லை வேற ஒரு நாடோட கவர்மெண்ட்டோ ரெண்டுமே சேர்ந்தோ இல்லை யூகே கவர்மெண்ட் மட்டுமோ சேர்ந்து கொடுக்குறது தான் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ். இதில் முக்கியமான 2 என்ன அப்படின்னா செவ்னிங் ஸ்காலர்ஷிப், அப்புறமேலா காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப். செவ்னிங் ஸ்காலர்ஷிப்பில் வந்து டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் சம்டைம்ஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ், அப்புறம் இங்கே வந்து இருக்கிறதுக்கான ஸ்டைஃபண்ட் மாதம்லாம் கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணுற, டோட்டலாக நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது தான் செவ்னிங் ஸ்காலர்ஷிப். அப்புறமேலா காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் இருக்குது. காமன்வெல்த்தில் லிவிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் டியூஷன் ஃபீஸ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறமேலா திருப்பி நம்ம நாட்டுக்கே போயிடணும், அங்கே போய் தான் நம்ம வந்து சர்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு சில வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு, அதுக்கப்புறமேலா யூ கேன் கம் பேக் ஹியர். அது வந்து இதோட கான்செப்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. செப்டம்பர் இன்டேக்கு மட்டும்தான் இருக்கும். செப்டம்பர் இன்டேக் படிக்க போகிறீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்காலர்ஷிப் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகிடும். சரியா, இது யாருக்கெல்லாம் கிடைக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, சில சமயம் வந்து பேக்ரவுண்ட் பார்த்து செய்வாங்க, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்ட்ராங் அகடமிக்ஸ், ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்றது நிறைய எஸ்ஏஸ்லாம் எழுத சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேலா லீடர்ஷிப் குவாலிட்டி, லீடர்ஷிப் பொட்டென்ஷியல், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க, இல்லை அதில் அந்த பொசிஷன்ஸில் 2 வருஷம் 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறவங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் உள்ளே போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் டைப் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். இது என்னென்னா யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு. சில சமயம் வந்து ஃபுல் டியூஷன் ஃபீஸையுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து 1 or 2 தான் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கே வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் 50% ஸ்காலர்ஷிப், டியூஷன் ஃபீஸில் வந்து 50% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க.
அண்ட் 25% டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்பே வந்து £3000 £4000 அந்த மாதிரி. அதாவது பெரிய காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப் சொல்லல, யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுக்குற காமன்வெல்த் ஸ்காலர்ஷிப்னு வச்சிருப்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து வைஸ் சான்சலர் ஸ்காலர்ஷிப்னு வச்சிருப்பாங்க. இப்போ ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் ஸ்காலர்ஷிப்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டி பொறுத்து மாறும். அது எந்த யூனிவர்சிட்டி என்னென்ன பண்ண போகிறீங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த சமயத்தில் டெஃபினட்டாக வில் ஹெல்ப் யூ. எந்த யூனிவர்சிட்டியில் எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? ஸோ இதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கணும், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, நிறையா நல்ல, நான் சொல்கிறது வந்து டாப் யூனிவர்சிட்டிஸ், நல்ல யூனிவர்சிட்டிஸ். சில சரியில்லாத யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறத பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன், நல்ல யூனிவர்சிட்டிஸில். சரியா? அதாவது டியூஷன் ஃபீஸ் வந்து ரஃப்லி அபவுட் £20,000 £28,000 to £30,000 வரைக்கும் இருக்கிறது. ஸோ அதுலேருந்து நமக்கு £10,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, இல்லை ஒரு £5,000 கிடச்சிச்சு அப்படின்னாலுமே நமக்கு கம்மியாயிடும். சரியா? நீங்கள் ஒரு டியூஷன் ஃபீஸ்க்காக ரொம்ப கீழே போய் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் நம்ம அவைல் பண்ணல, உங்களோட பட்ஜெட்டையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல பர்சன்டேஜில் மார்க்ஸ் அண்டர் கிராட்லேயோ இல்லை அவங்க 12லேயோ வந்து நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோர் தென் 80% இருந்துச்சுன்னா சூப்பர், வெல் அண்ட் குட். சம்டைம்ஸ் வந்து மோர் தென் 70-75%க்குலாம் வந்து யூனிவர்சிட்டிஸ் கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்வளோ இயர்லியாக அப்ளை பண்ணுறாங்க இந்த யூனிவர்சிட்டிக்கு. ஸோ அது என்ன காட்டுது அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டியை தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதனால தான் இவ்வளோ இயர்லியாக வந்து எங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதனால இவங்களுக்கு நான் ஸ்காலர்ஷிப் தர்றேன் அப்படின்னு சொல்லி. நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அப்ளிகேஷன் போகிறோம், இப்போ செப்டம்பர் இன்டேக் அடுத்த வருஷம் வரோம் அப்படின்னா நம்ம இப்போவே அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நம்பர் 3 என்ன அப்படின்னா, ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இது என்னென்னா, இப்போ ஸ்டெம் எடுக்கிறாங்க, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இது ரிலேட்டடாக வந்து படிக்கிறாங்க, இல்லை ஹெல்த் கேர் ரிலேட்டடாக படிக்கிறாங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாக படிக்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்காலர்ஷிப் தான் வந்து ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இதில் முக்கியமாக வந்து கிரேட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க கிரேட் ஸ்காலர்ஷிப். அது என்னென்னா £8,000 £10,000 வரைக்கும் கிரேட் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. இது யார் கொடுக்குறா அப்படின்னா, யூகே கவர்மெண்ட்டும் இங்கே பார்ட்னர்ட் யூனிவர்சிட்டிஸ் அவங்களோட சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக் ப்ரோக்ராம்ஸ்க்கு மட்டும், இந்த யூனிவர்சிட்டியில் இந்த ப்ரோக்ராம்க்கு மட்டும் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் தென் கிரேட் ஸ்காலர்ஷிப் இல்லாமல் யூ ஹாவ் ஸ்டெம் ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டெம் ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிற விமனுக்கு மட்டும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக, அவங்க படிக்கணும் அப்படின்றது விதமாக அவங்களுக்கு கொடுக்கப்படுற ஸ்காலர்ஷிப். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கெலாம் எஸ்ஏஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷன்லாம் போடையில் ஐல் கைட் யூ. நானோ இல்லை என்னோடய டீமில் இருக்கிற பசங்களோ வந்து அது கைட் பண்ணுவாங்க, எப்படி இந்த ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி எஸ்எஸ் எழுதணும், இது எல்லாமே. கிரேட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாகவே நம்ம ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம், இந்த யூனிவர்சிட்டியில் இந்த ப்ரோக்ராம் தான் படிக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்பர் 4 என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸோ இது எப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன் இல்லை ட்ரஸ்ட்ஸ் வந்து அவங்க ஓனாக கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ். இதில் இப்போ இந்தியாவில் வந்து இன்லாக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பிஜி யூகேல வந்து படிக்கிறவங்களுக்காக கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ். அவங்க ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா, நல்ல டாப் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுப்பாங்க. அப்புறமேல பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து அதே ஸ்டெம் ப்ரோக்ராம்ஸ் விமன் எடுக்கிறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவுன்சிலில் இருந்தும் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, லோக்கல் கம்யூனிட்டிஸ், நம்ம இந்தியாவில் நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கலாம், அந்த கம்யூனிட்டிஸில் இருந்து ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து வாங்கியிருக்காங்க, கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்ட் அது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இது பண்ணி கொடுத்த ஒரு இது. நான் கண்டிப்பாக அவங்கள வச்சு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், நான் பேசியிருக்கேன். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ ஸ்காலர்ஷிப் இருக்குது. இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, மார்க்ஸ், மெரிட் பேஸ்ட், எவ்வளோ ஸ்கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே பார்த்து தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. அகெயின் அதுக்கும் எஸ்ஏஸ் தான், அதுக்கும் சப்போர்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும். சரியா? கரெக்டாக நம்ம எழுதி கரெக்டாக, நிறைய பேர் மார்க்ஸ் நல்லா வச்சுருப்போம், ஆனால் அந்த எஸ்ஏ எப்படி எழுதுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வில் டெஃபினெட்லி கைட் யூ. நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப், அதாவது நல்ல அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கோ இல்லை அவங்களோட ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப் தான் வந்து இந்த நீட் பேஸ்ட் ஸ்காலர்ஷிப். அதில் முக்கியமானது என்னென்னா 2 இருக்குது. ஃபெலிக்ஸ் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. ஸோ அது யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், அப்புறமேலா ரெட்டிங், அப்புறம் எஸ்ஓஏஎஸ், அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கெலாம் வந்து கொடுக்குறப்படுற ஸ்காலர்ஷிப் வந்து ஃபெலிக்ஸ் ஸ்காலர்ஷிப். அப்புறமேலா சார்ல்ஸ் வாலஸ் இந்தியா ட்ரஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி இன்னொன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா, அவங்களும் வந்து ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ், நிறையா செக்டாருக்கு வந்து கொடுப்பாங்க. நிறையா இண்டஸ்ட்ரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது மிட் கரியர் லெவலில் இருக்கணும். அவங்க இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் இதுக்கு மேலே ஃபண்டிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தான் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே அகெயின் எஸ்ஏஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்ஏஸ் தான் எல்லாத்துக்குமே கேட்பாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சில ஸ்காலர்ஷிப்ஸ் இப்போ இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண ஸ்காலர்ஷிப்ஸில் சில இதில் வந்து இன்டர்வியூஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து எஸ்ஏஸில் இருந்து தான் இருக்கும். இது இல்லாமல் சில யூனிவர்சிட்டிஸ், அதாவது டாப் யூனிவர்சிட்டிஸ், நிறைய லோ லெவல் யூனிவர்சிட்டிஸ், படிக்காதீங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிற நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2000 பவுண்டு 3000 பவுண்டு மேக்ஸிமம் அந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு கொடுப்பாங்க. அது என்னன்னா, அவங்க யூனிவர்சிட்டியில் போய் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ உங்கள் டியூஷன் ஃபீஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் நாங்கள், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது ஒரு சில நல்ல யூனிவர்சிட்டிஸும் பண்ணுறாங்க, சரியா? ஆனால் ரொம்ப மோசமான யூனிவர்சிட்டிஸ் தான் அது நிறையா பண்ணிகிட்ருக்குறாங்க. ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் யூ டூயிங் தட் அன்லஸ் யூ ரியலி வாண்ட் டு ஸ்டடி தேர். நீங்கள் கண்டிப்பாக அங்கே தான் படிக்கணும், என்னை சேர்த்து விடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சேர்த்து விட்றேன், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் அதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸையும் தெரிஞ்சுட்டு அந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் போய் படிங்க. பட் சில டாப் யூனிவர்சிட்டிஸும் வந்து அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கொடுப்பாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது நம்ம அப்ளிகேஷன் போடல, நான் எந்தெந்த யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு அந்த சமயத்தில் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிகிறதே கிடையாது. நம்ம ஊரில் வந்து இப்போ தமிழ்நாட்டிலலாம் வந்து டாப் காலேஜஸில் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருக்கிற மக்கள்லாம் இங்கே இருக்கிற ரொம்ப புவரான யூனிவர்சிட்டிஸில் வந்து படிச்சுட்ருக்கிறாங்க. நான் மீட் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரியாது, என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, இங்கே வந்துட்டேன். நீங்கள் தான் சரியாக ரிசர்ச் பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுக்கணும், சரியா? அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் வந்து 6 மந்த்ஸ்லேருந்து 12 மந்த்ஸுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷன் எல்லாத்தையும். ஸோ டெட்லைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம கவுன்சிலிங் செஷன் வரையில் வில் டிஸ்கஸ் அகைன். அண்ட் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது ரிலேட்டடாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் இது பண்ணணும் அப்படின்லாம் தெரியல அப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா எனிவே காண்டாக்ட் பண்ணுவீங்க கவுன்சிலிங் செஷனில். அதுக்கப்புறமேல அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஒரு விஷயம், ஆம்பர் அக்காமடேஷன். நிறைய பேர் அக்காமடேஷன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, புக் பண்ணலைன்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டே இருப்பீங்க. தயவு செஞ்சு முன்னாடியே புக் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. அதனால் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஆம்பரோட லிங்க்கும் இருக்கும். ஸோ அதில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுங்கள். எந்த ஊரில் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிக்க போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சீப்பாக இருந்துச்சு, உங்களுக்கு வந்து அது சரியாக இருந்துச்சுன்னு தோணுது, யூனிவர்சிட்டி பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடுங்க. அப்படி இல்லாட்டினா வேறு எங்கேயாவது எடுங்க, சேஃபான இடமா எடுங்க. உங்களுக்கு அது எல்லாமே வந்து ஃபீஸிபிளாக இருக்கிற மாதிரி பார்த்து அக்காமடேஷன் புக் பண்ணுங்கள், ஓகேவா? எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.